மீன ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலையை விடக்கூடிய அளவுக்கும் சில தொந்தரவுகள் வரும். அது எல்லாத்தையுமே சமாளிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சாதகமான பலனை கொடுக்க போகுது. இந்த ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய விசா எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இருந்தது அப்படின்னா வந்த வரன்கள்ல எல்லாருமே உங்களுக்கு இந்த மாதத்துல எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ரிஜெக்ஷன்றது அளவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்ன மேடம் பெரிய கல்ல தூக்கி போட்டீங்க? மீன ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக இருக்குமா இல்ல குழப்பமாத மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் புதன். சூரியனாகப்பட்டவர் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து புதன் உங்களுடைய 3ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார். அதனால தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த மீனராசி என்பர்கள் அட்வைசரி ஒர்க்ல இருக்கிறீங்க, தொழில்ல இருக்கிறீங்க, ஒரு ஆடிட்டிங் அட்வைசர், அடுத்து ஃபினான்ஸ் கன்சல்டன்டாவோ ஃபினான்ஸ் அட்வைசராகவோ இருக்கிறீங்க, அடுத்து ஒரு பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்க ஒரு பெரிய அளவுல நீங்க ஒரு மேனேஜிங் அட்வைசரா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதை நீங்க ப்ராப்பரா பயன்படுத்துங்க. எதையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த மீன ராசி என்பர்கள் எல்லா விஷயத்திலையும் ஒரு விரக்தி அடைந்த ஒரு மனப்பாங்குல இருக்கிறதுனால சில விஷயங்களை நீங்களே உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. சில விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு அக்கறை காட்டாமல் அந்த வாய்ப்புகளை தவற விடுறதுக்கும் அதிகப்படியான ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எல்லா இடத்திலையும் எல்லா ஒரு முயற்சிகள்லையும் நிறைய ஒரு அக்கறை காட்டும் போது, ஒரு கவனமாக இருக்கும் போது இந்த மீன ராசி அன்பர்கள் அதிகப்படியான ஒரு சாதகமான ஒரு பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு நேரம். 7.5 சனி வக்ர சனியாக இருக்கிறாரு. அதே சமயம் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் நீச்சம், அடுத்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய அமைப்பு, இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரம். யார் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ இந்த மாதத்துல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். அதனால ஒரு அட்வான்ஸ் தொகையா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியாக ஏதாவது யார்கிட்டயாவது நீங்க பேசி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு அட்வான்ஸ் தொகையாக வாங்கி வைக்கிறது நல்லது. அது வைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ப்ராப்பர்ட்டி மீதான ஒரு மதிப்புன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனா அதுக்குண்டான ஒரு செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்க ஒரு புரோக்கரையோ ஒரு ஏஜென்டையோ நீங்க அணுகும் போது அவங்களுக்கு உண்டான ஒரு ரெக்குயர்மெண்ட்ன்றது அதிகப்படியாக இருக்கும். அதை கொடுத்தாலும் நீங்க செஞ்சிடுங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு கட்டமாக இருக்கு. அதனால ப்ராப்பர்ட்டி விற்கிறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை சேர்க்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. உங்களுடைய வேலை ரீதியான சில தொந்தரவுகள் இந்த மாதத்துல விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வேலை ரீதியில உங்களுடைய உயரதிகாரிகள் பெரிய அளவுக்கு இன்னமும் மேலும் டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான். வேலையை விடக்கூடிய அளவுக்கும் சில தொந்தரவுகள் வரும். அது எல்லாத்தையுமே சமாளிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு
அமைப்பும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சாதகமான பலனை கொடுக்க போகுது. இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மீன ராசி என்பர்கள் புதிதாக வேலையை தேடுறீங்க அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு 5 இன்டர்வியூ வருது அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு 2 இன்டர்வியூ சக்சஸ் ஆகும். அந்த 2 இன்டர்வியூலயுமே 2 இடத்துலயுமே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு பலன் கிடைக்கு. அந்த சாதகமான ஒரு இடத்துல நீங்க வெளியூர் போகிறதுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பை மாத்திரம் சூஸ் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய ஃபேமிலியோட இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வெளியூர் போனீங்கன்னா தான் அடுத்து வரக்கூடிய அந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்போ நீங்க ஃபேமிலியோட இருக்கக்கூடிய ஒரு வேலையை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப சனி வக்ர நிவர்த்தி பெறும்போது அந்த வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனாலதான் இந்த அளவுக்கு அது அக்யூரேட்டா உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கிறேன். அதனால 2 ஆப்ஷன் வரும்போது வெளியூர் போகக்கூடிய ஒரு ஆப்ஷனா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இனிமேலும் வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. இந்த ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய விசா எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இருந்தது அப்படின்னா நீங்க அத நீங்க அங்கேயே இருந்து நீங்க சரி பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக முடியக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதனால ஒரு வாட்டி நீங்க விசிட் இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போனீங்கனாலோ இல்ல உங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சில பாதகமான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் விசா எக்ஸ்பைரி ஆகுதோ அவங்க எல்லாருமே நீங்க ரெனியூ பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த இடத்திற்கு வந்துட்டு போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண முயற்சிகள்ல மீனராசி என்பவர்கள் கடந்த ஒரு 2 மாதத்துல நல்ல வரன்கள் வந்தது. எல்லாமே பாசிட்டிவா சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே ஹோல்டுல வச்சிருக்கிறாங்க. எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். பட் எங்களுக்கு இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்றது ஒரு பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு சொல்ற மீனராசி என்பர்களுக்கு வந்த வரன்கள்ல எல்லாருமே உங்களுக்கு இந்த மாதத்துல எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ரிஜெக்ஷன்றது அளவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்ன மேடம் பெரிய கல்ல தூக்கி போட்டீங்க, எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியான தசாபுத்திகள் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தசாபுத்திகளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிஜெக்ட் ஆகுறதுல ஒரு 2 வரன்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு பாதகமான ஒரு தசாபுத்திகளாக இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு தான் சாதகமாக இருந்தது திருமண வாய்ப்புகள்ல. இப்போ உங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறதுனால அதுல மிகப்பெரிய ஒரு சாதகமான பலன் இல்லை. அதனால உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்கள் நல்லா இருக்கான்னு நீங்க பாத்துக்கிறது ஒரு வாட்டி உங்களுக்கு நல்ல அதுல இருந்து தோஷ நிவர்த்திகளை பெறுவதற்குண்டான ஒரு டைமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்திகளை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.